வணக்கம் மக்களே, இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. சேனல் நேம் தார்மார் ரைடர். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். அது என்ன முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து பல்லாவரம் மார்க்கெட், ஃப்ரைடே பல்லாவரம் மார்க்கெட். ஸோ அங்கே தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என்னென்ன பொருள்லாம் இருக்குது, எவ்வளோக்கு வாங்கலாம், எல்லாம் உண்மையிலே ஒர்த்தா மார்க்கெட்டு, ஃப்ரைடே பல்லாவரம் மார்க்கெட் ஒர்த்தானா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிளான் வச்சுருந்தீங்க, ஃப்ரைடே பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வர்றது அந்த ப்ராப்ளம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி காப்பேஜ் இல்லாமல் மியூசிக் போடுறது, அதான் மாதிரி வெறும் நம்ம வீடியோ மட்டும். டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 AM ஆகிடுச்சு. சரி, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். நான் இருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர் பக்கத்தில் ஐயப்பாக்கம். ஸோ அங்கேருந்து போனால் எப்படியும் 1 hour கிட்ட ஆகிடும். அப்படின்றதுனால கொஞ்சம் காலையில் போயிட்டுருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, ஸோ வெயில் வந்துடும், அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்றது போயிட்டுருக்கோம். ஸோ காலையிலே போனால் அங்கே பொருளும் கொஞ்சம் வந்ததெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். கொஞ்சம் லேட் ஆகி போனோம்னா எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலேயும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலோட நேம் வந்து தார்மார் ரைடர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா தார்மார் ரைடர்னு வச்சுருக்காங்களே, வண்டியை தார்மாராக ஓட்டுவீங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. சேனல் நேம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும் அப்படின்னு தான் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் எல்லோரும் பேர் சொல்லும்போது தெரியும் உங்களுக்கு, தார்மார் ரைடர்னு கொஞ்சம் சீக்கிரம் பதியும். ஸோ அதுக்காக வச்சுருக்கோம். நம்ம சேனலில் ட்ராவல் விளாக்ஸு, பைக் ரிலேட்டடான வீடியோஸ் அது சம்மந்தமாக நிறையா வரும். கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பார்த்து கரெக்ஷன் பண்ணி சொல்லுங்கள், எது மாற்றிக்கலான்ட்டு. ஓகேங்களா? நம்ம வந்து போகிற டோல்கேட்டாக வந்துவிட்டோம். அங்கே லெஃப்ட் எடுத்து நம்ம டிஎல்எஃப் வழியாக போயிட்டு கத்திப்பாறை பிரிட்ஜு போயிட்டு அங்கேருந்து ஆலந்தூர் மெட்ரோ ஏர்போர்ட் வழியாக போயிட்டு அப்படியே போனால் பல்லாவரம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ பயங்கரமாக காட்டுறேன், சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுதுங்க. நான் வந்து சென்னையில் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் வரும். எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட் தான் வரும். எதுவுமே வந்து ரியாலிட்டிக்காக என்ன நடக்குதோ அதை பற்றி தான் நான் போகலான்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு நான் வந்து நிறையா டைம் போயிருக்கேன். அங்கே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுவாங்க, அவங்க ரேட்டு சொன்னால் நம்ம எவ்வளோக்கு வாங்கணும், ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடி தெரிஞ்சுக்கணுங்க. எதுவுமே தெரியாமல் போகிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் நல்லது. அதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா இந்த பொருள் புதிய ரேட் எவ்வளோ, புதுசு எவ்வளோ வரும், இந்த பொருள் இது உண்மையிலே ஒருத்தானா இவ்வளோக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நான் வந்து நிறைய டைம் போயிருக்கேன். அதனால் எனக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ விற்பாங்கன்னு அதை பார்த்துட்டு தான் போவேன். ஸோ தெரியலன்னா கூகுள் பண்ணி கூட நான் பார்த்துப்பேன். கூகுளில் இந்த பொருள் புதுசு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்பேன். அதே மாதிரி அங்கே புதுசும் வச்சுருப்பாங்க, பழசும் வச்சுருப்பாங்க, எல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே அதுக்கு பொருளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. ஸோ நான் ஒரு பொருள் வாங்குறேன், அந்த ரேட்டு வாங்குறேன்னா அதே பொருள் இன்னொரு கடையில் தருவாங்கனாலும் தரமாட்டாங்க. அது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், இல்லை பழசாக இருக்கலாம், எல்லாமே இருக்குங்க இதில். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்த்து கவனமாக வாங்குங்க. நான் இன்றைக்கி போய்ட்டு எப்படி வாங்குறேன் அதெல்லாம் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கத்திப்பாறை பிரிட்ஜு, அந்த மேலே மெட்ரோ இது போட்டுருக்காங்க. இது ஃபுல்லாக போட்டாங்கன்னா செம்ம இது சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கும்போதே அழகாக இருக்குது. இந்த பக்கம் வரவங்களுக்குலாம் தெரியும் இது எவ்வளோ பெரிய அழகான வியூன்ட்டு, ஓகேங்களா? ஸோ வாங்க அப்படியே போகலாம்.
மக்களே கிட்ட வந்தாச்சு. நீங்கள் பார்த்துருக்குறது ஏர்போர்ட்டு கிட்ட கரெக்டாக இதுதான் ஏர்போர்ட்டு. ஸோ அதை தாண்டி லெஃப்ட் சைடில் பல்லாவரம் மார்க்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியலனா ஏர்போர்ட் தாண்டி நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பல்லாவரம் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா. மெயின் ரோட்லேயே தாங்க இருக்குது, அந்த பைபாஸ்லேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் தெரியலனா பக்கத்தில் என்ன ஆட்டோ காட்ட கேளுங்க. ஆட்டோ காட்ட மட்டும் இல்லை, நீங்கள் ஆட்டோ கேட்டால் சொல்லுவாங்க பல்லாவரம் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஓகேங்களா? அங்கே மார்க்கெட்டு பக்கத்துலேயே பைக் பார்க்கிங் இருக்குது. ஒரு பைக்குக்கு டோக்கன் வந்து 20 ரூபா. அதை போட்டுட்டு அங்கே சேஃபாக நிறுத்திட்டு வாங்க. ஓகேங்களா? மக்களே பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரியே பைக் பார்க்கிங்கில் பைக்கை போட்டு 20 ரூபா டோக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் உள்ளே என்ட்ரியாக வரும். மேக்ஸிமம் எல்லா கடையும் வந்துருச்சு. நாங்கள் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு மறுபடியும் அப்படியே போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் 80% கடை வந்துருச்சு. ஓகே தான். உனக்கே டஃப் கொடுப்பாங்க நைட்டு கடை. இப்போ எல்லாம் கிடைக்கலையாம்மா. இதில் என்ன இருக்கும் பாரு, ட்ரெஸ் ஆகட்டும், சைலன்சர் சார், பழைய பொருளாகட்டும், கட்டில், பீரோ, சோஃபா, பழைய பொருள், இந்த மெக்கானிக் ஐட்டம், ஜிம் போகிறவங்கெல்லாம் அந்த தம்பிள்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் மொபைல் ஃபோனு இங்கே பார்த்துருக்கீங்களா, தையல் மிஷின். இன்னும் போறாரு கரும்பு ஜூஸு. மார்க்கெட்டில் எதுனா பொருள் வாங்குறதா எங்கள் ஜூஸு. கரும்பு ஜூஸ் கடையா தப்பா சொல்கிறேன். தட்டில் தங்க காசு, நீ ஒரு செல்லா காசு. கட்டில் இருக்குது தங்க காசு. மார்க்கெட்டில் வந்து எதுனா பேசு. அதே அந்த ட்ரெஸ் ஐட்டம்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னா பல்லாவரம் கம்மியாக இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்மியாக இருக்குன்னா ரேட்டு கம்மியாக இருக்குனாலும் பொருள் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்துக்கணும். ரேட்டு கம்மியாக இருக்குது கண்ணா விட்டு வாங்கியிருக்குது. இதில் மேலே ஒருத்தானா அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைன்னா புதுசு போகிறதே நல்லது. 100 ரூபா கொடு. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிற ரேட்டே ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க, மாற்றி மாற்றி தான் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த தோசைக்கல் ஐட்டம் எல்லாமே இரும்புல அந்த வெப்பக்கல் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் பொம்மையெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குங்க. இப்போ என்ன இருக்குது. அதாவது நீங்கள் லோ பட்ஜெட் எடுக்கணும்னா யாரு பாயா வந்து எடுக்கலாம். எல்லாம் இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் ஐட்டமாக இருக்குது. நிறையா இருக்குங்க. நாங்கள் நடந்து போயிட்டு கால் வலி தான் இருந்துச்சு. சரி ஓகே. அப்புறம் நாங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னா வீடியோ கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு, ஹெட்ஃபோனு, பவர் பேங்க்கு அதெல்லாம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா அந்த பவர் பேங்க்கு, மொபைல் ஃபோனு இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொன்று தான் நல்லது அமையும், எல்லாமே நல்லது அமையாது. அதெல்லாம் வாங்கி ஏமாந்தாதுங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனும் 4000-5000 சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கிடாதுங்க. ஒரு 1000 ரூபா, 1500, 2000 ரூபாய்க்குள்ள எனக்கு தெரிஞ்சு வாங்கலாம். அதுவுமே உங்களுக்கு லட்சத்தாக ஒவ்வொரு டைம் மாற்றோம். எல்லாத்துக்குமே நல்லதாக அமையுமா அமையாது. நிறைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ், ஐஃபோனு, ஐபேடு பழைய மாடல் ஐட்டம் தான் இருக்குது. அது எல்லாமே யூஸ் இல்லாமல் இருக்கும், அதாவது யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும், ஆன் ஆகாமல் இருக்கும். அப்படியே ஆன் ஆச்சுன்னா கூட அது பாஸ்வேர்டு லாக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வீடியோ பார்த்துருக்கேன். எல்லாமே கோழி இருக்குது, பார்க்க ரொம்ப அப்பா எவ்வளோ பைசா இருக்கும் வந்து அடைச்சி சிக்கிறாங்க. ஓகே 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 ஓகே. போகலாம். ஒரு வீடான நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பார்த்தீங்கன்னா காடு யாரோ நாய்க்குட்டி கேட்டாங்களா வச்சிருக்கு. இங்கே பாருங்க, அங்கே கேட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காடு அது இருக்குது. நாய்க்குட்டி சூப்பர். கலர் கோழி கலாய் பண்ணுறது, கலர் மண்டையாக கலாய் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி இவ்வளோ ஐட்டம் லைனாக பண்ணுறேன். செப்பல் ஐட்டம்லாம் நிறையா. போ செப்பல் ஐட்டம்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ரொம்ப சீப்பாக இருக்குன்னு வாங்காதீங்க.
பீஸ் வேணால் வாங்கலாம், நம்ம குவாலிட்டிலாம் அளவுக்கு சூப்பர் இருக்கும். அப்புறம் நான் சேர் ஐட்டம்லாம் இருக்குது, சேரு பெட் ஐட்டம் அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் கொஞ்சம் ஒரு 5000 அது மேலே எடுக்கிற மாதிரி, அதுக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பார்த்து தாங்க எடுக்க மாதிரிலாங்க. நீங்கள் போல் கண்ணை மூடிட்டு வந்து எடுத்துடாதீங்க தயவு செஞ்சு. ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி எடுக்க சரி. ஒரு டைம் வாங்கிட்டு செகண்ட் டைம் திருப்பி வாங்க மாட்டேன், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு. ஒரு டைம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் இல்லைங்க எனக்கு செட் ஆகல காசு கொடுங்கன்னா யாருக்கும் சேர மாட்டேன். இப்போ வீடியோ எடுக்க ஓகே முடிச்சுக்கலாம் இதோட. நான் வீட்டில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் நாச்சு எடுக்கிறியா நேராச்சு எடுக்கிறியா? ஓகேங்களா. காட்சி வச்சுதான். ஹாய் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டு. எங்களுக்கு பண்ணுங்க சப்போர்ட்டு. ரொம்ப டிராஃபிக்கு. ஹலோ கைஸ், இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குற பொருள் தான் நான் வாங்கிட்டு வந்தது. ஒரு 5 பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு காட்டுறேன் வாங்க. அயன் பாக்ஸு நல்லா இருந்தது. சரி ஓகே, என் வீட்டில் ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் வாங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் வரும், கீழேயும் ப்ரெஸ் பண்ணால் இந்த பட்டன் நம்பினா கீழே வரும். சூப்பராக இருக்குது. இது ரேட்டு எவ்வளோ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 450 ரூபா சொன்னாங்க. நான் கொடுத்தது பார்த்தா 200 ரூபா தான். நான் பேரம் பேசி தான் வாங்கினேன். பல்லாவரம் சந்தைனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி என்னன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கிக்கணும். நம்ம பொருள் நல்லா இருக்கா அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு தான் நம்ம அப்புறம் ரேட்டே பேசணும். ஓகேங்களா. நான் நிறைய டைம் போயிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் பரமாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ செயின் லைட்டு. இது பார்க்க சின்னதாக இருந்தது. இதெல்லாம் வாங்கணுன்ட்டுலாம் நான் போகல, அப்படியே போய் பார்த்ததில் பிடிச்சிக்கிச்சு, அப்படியே வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்க்க தான் சின்னதாக இருக்குது. ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. இதான் ஆன் பட்டனு தெரியுதுங்களா. இதை ப்ரெஸ் பண்ணோம்னா லைட் எரியும். இதில் மொத்தம் 3 மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னா லைட்டாக ட்ரிம் ஆகுது. தேர்டு வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆகி எரியுது. பயங்கரமாக இருக்குங்க. பார்க்க தான் லைட்டு சின்னது, ஓகே தான், சூப்பராக இருக்குது. மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இது சார்ஜ் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதுவும் சி டைப்லேயே போகிற மாதிரி இருக்குது. அதான் இன்னும் சூப்பராக சொல்லலாம். பார்த்தீங்களா, சி டைப் சார்ஜர். இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி மேக்னெட் இருக்குது, ஏன்னா அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படியே, அதுவும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இது ஓப்பன் பண்ணால் ஏன்னா ஆங்கரில் மாட்டிக்கலாம், அது ஒரு ஆப்ஷனு. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடா பாட்டில் மாதிரி ஒரு ஓப்பனர், பாட்டில் ஓப்பனர்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் இதில் இருக்குது. அப்புறம் இது மழையில் நனைஞ்சாலும் இது ஆகாதாமா, வாட்டர் ப்ரூஃபாமா இது. ஸோ இது பார்க்க தான் சின்னதே இவ்வளோ வேலை இருக்குது. இது ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா சொன்னாங்க. 120. நான் கொடுத்தது பார்த்தா 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஓகே தான். இது நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாக்கெட்லேயே போட்டுக்கலாம், இல்லை பைக் கீழே கூட மாட்டிக்கலாம். இதை கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து கீ செயின் தான், லைட் பேர் கீ செயின் லைட். சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டு. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டேன். இதெல்லாம் வாங்கணுன்ட்டு போகல, பட் சரி ஓகே நமக்கு தேவைப்படும் ஃபியூச்சர்லன்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கியாச்சு. இப்போ அந்த இதில் தான் நம்ம வீடியோவே எடுத்துகிட்ருக்கோம். அதில் தான் அந்த ரிங் லைட்டை மாட்டி, இந்த லைட்டு உள்ளே எடுத்து அதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த பாக்ஸ் மட்டும் காட்டுறேன். அந்த வீடியோ அந்த ஸ்டாண்டும் அந்த ரிங் லைட்டும் உங்களுக்கு ஃபோட்டோ போகிறேன் பாருங்கள். இது 2 எவ்வளோ சொன்னாங்கன்னா ரிங் லைட்டும் ஸ்டாண்டும் 750 ரூபா சொன்னாங்க. நான் கொடுத்தது பார்த்தா 450 ரூபா. அதுவும் பேசி தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர். இப்போ லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, மொபைலு எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மொபைல் அடிக்கடி கொஞ்சம் படம் பார்ப்பேன் வீட்டில், அதனால சரி கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. நம்மகிட்ட ஹோம் தேட்டர் இருக்குது, இருந்தாலும் நம்ம
அந்த மைல்டாக நைட்லாம் அதெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போதைக்கு நமக்கு சைலண்ட்டாக கேட்டுக்கலான்ட்டு இது வாங்கினாங்க. ஆனால் குவாலிட்டி பயங்கரமாக இருக்குங்க, பயங்கர குவாலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பவர் கேபிள் சொல்லுவாங்க. நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சார்ஜரில் இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த பின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கட் பண்ண மாட்டோம் இல்லையா, அதில் மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலில். அதே மாதிரி லேப்டாப்லன்னா லேப்டாப்பில் இதுவும் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த லேப்டாப்பில் இந்த கட் பண்ண மாட்டோம் இல்லையா, அதுலேயும் இதை யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம். அதே மாதிரி தான் இது. ஓகேங்களா, இது முடிச்சாச்சு. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். என் வண்டியில் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, இருந்தது ஆல்ரெடி. சரி எதுவும் வாங்கிடுவேமே அப்படின்ட்டு இது வாங்கியாச்சு. ஆனால் ரேட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இது வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கடையில் 350 250 வந்து 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னது 200 நான் வாங்கினது 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 100 ரூபாய்க்கு கேட்டால் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து. ஸ்டீல் தான் இது, தெரியுதுங்களா உங்களுக்கு. என் வண்டி வந்து ஸ்ப்ளெண்டர். ஸோ அதில் ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிற மாதிரி இது வாங்கணும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அது இன்னைக்கு போனதுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ ஓகே, சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து இந்த எல்எங்கின்னு சொல்லுவாங்க இது, அந்த இந்த ஸ்க்ரூவுக்கு நம்மளே மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது ரொம்ப சூப்பரான விஷயம். ஓகேங்களா, அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னும் அடுத்து பெரிய பெரிய வீடியோலாம் வரப்போகுது, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு எல்லாம் வரப்போகுது. நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.